மாறும் படகாய் தவிக்கின்ற பொழுதில் பயணத்தில் துணையாய் நீர் வாருமே. எல்லாமே விதி என்று வீழ்ந்திடும் வேளை நம்பிக்கை வலுவூட்டி வழி காட்டுமே. இறைவா வலுவூட்டி வழி காட்டுமே. உள்ளம் உடையும் போது உறவாய் வாய் இறைவா. கண்கள் கலங்கும் போது துணையாய் வாய் இறைவா. மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரம் 2வது இறைவார்த்தை. அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, துணிவோடு இரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். இயேசுவே, நற்கருணையில் எழுந்தருளியிருப்பவரே, உம்மை தாழ்ந்து பணிந்து வேண்டுகிறோம். இந்த அதிகாலையின் தொழுதல் எங்களுக்கு அபரிவிதமான அருள் ஆசீர்வாதங்களை தருவதாக, நன்மைகள் பல எங்களுக்குள் ஊற்றெடுப்பதாக, அன்பிலும் அமைதியிலும் மகிழ்ச்சியிலும் நாங்கள் வாழ நற்கருணை ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிப்பீராக. முடக்குவாதமுற்ற ஒரு மனிதனை உம்மிடத்தில் 4 சுமந்து கொண்டு வந்தார்கள். நம்பிக்கையோடு ஓடி வந்தார்கள். இந்த இயேசுவிடத்தில் வந்தால் இந்த முடக்குவாதமுற்ற மனிதன் குணமாவான். இந்த இயேசுவிடத்தில் வந்தால் அவனால் எழுந்து நடக்க முடியும். இந்த இயேசுவிடத்தில் அவனை கொண்டு வந்து சேர்ந்து விட்டால் நிச்சயமாக அவனுக்கு சுகம் கொடுப்பார், குணமளிப்பார் என்கிற நம்பிக்கையில் அவர்கள் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வந்தார்களே ஆண்டவரே, அதே நம்பிக்கையோடே இந்த அதிகாலை ஆராதனையில் நானும் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறேன். என் குடும்பம் பங்கெடுக்கிறது. என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் கூட இந்த ஆராதனையில் பக்தியோடு நாங்கள் பங்கெடுக்கிறோம். காரணம், என் இயேசு என்னையும் குணமாக்குவார். என் இயேசு என்னை வழிநடத்துவார். என் தேவன் என்னை பாதுகாப்பார். என் தேவன் என் குற்றம், குறைகள், தவறுகளை, பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர். அவரால் இயலாதது ஒன்றும் இல்லை என்கிற நம்பிக்கையினாலேயே ஆண்டவரே உம்மிடத்தில் முழுவதுமாய் சரணாகதியாக இருக்கிறேன். என்னை ஆசீர்வதியும், வழிநடத்தி பாதுகாத்தருளும். இந்த நாளில் நாங்கள் செய்கின்ற எல்லா செயல்களிலும் எங்களோடு உடனிருந்து எவ்வித ஆபத்தும் தீங்கும் பொல்லாப்புகளும் எங்களுக்கு நேரிடாமல் கண்ணின் மணியென எங்களை காத்து வழிநடத்தும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உள்ளம் உடையும் போது உறவாய் வாய் இறைவா. கண்கள் கலங்கும் போது துணையாய் வாய் இறைவா. உள்ளம் உடையும் போது உறவாய் வாய் இறைவா. கண்கள் கலங்கும் போது துணையாய் வாய் இறைவா. சிறகை இழந்த பறவை போல ஒழிந்த கிளையாய்